பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் இந்த நாளை காண உதவி செய்தாரே, நன்றி சொல்லி துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த கால வேளையில சமாதானம், அதுவும் பரிபூரண சமாதானம் என்பது தேவனுடைய வார்த்தையின், சத்தியமான தேவனுடைய வார்த்தையின் தொடர்ச்சியாய் வருகிற ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறார். அந்த சமாதானம் பூரணமாய், ஹல்லேலூயா, அவர்களுக்கு பூரணமான சமாதானத்தை மட்டுமல்ல, சத்தியம் என்கிற தெய்வ வசனத்தை, இயேசு கிறிஸ்துவாய் அந்த சத்தியம் நமக்குள்ள வரும்போது வார்த்தையின் முகாந்திரம் கிறிஸ்துவின் அந்த பரிபூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. உலகம் தரக்கூடாத, உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல இந்த சமாதானம். இந்த கால வேளையில எவ்வளவு நன்மைகளோ ஆஸ்தியோ குடும்பத்தில் அந்தஸ்தோ ஐஸ்வர்யமோ எவ்வளவு பெருகி இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லையானால், நிம்மதி இல்லையானால் அது எல்லாம் வெறுமை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் அந்த நிம்மதியை, அந்த தேவ சமாதானத்தை, அது பரிபூரண சமாதானத்தை தேவ பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் அந்த சமாதானத்தை, நெருக்கம் இருக்கலாம், ஆனால் தெய்வ சமாதானம் உண்டு இருதயத்தை நிரப்பும். சில வேளையில் பற்றாக்குறையில் கடந்து போகலாம், ஆனால் தேவன் வைத்திருக்கிற அந்த சமாதானம் பூரணமாய் நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் போது, ஹல்லேலூயா, இந்த உலக பாடுகள், நெருக்கங்கள் லேசானதாய் மாறிவிடும். இந்த கால வேளையில அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற, உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இயலாத அந்த தேவனுடைய சமாதானத்தை இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். சத்தியத்தோடு இணைந்து, தேவனுடைய வார்த்தையாய் அந்த சத்தியத்தோடு சேர்ந்து தேவனுடைய சமாதானத்தை நமக்கு என்று வைத்திருக்கிற இந்த காலவெளி சுதந்திரித்துக் கொள்ள நம்மோடு பேசப்படுகிற, நம்முடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுகிற தெய்வ வார்த்தையின் சத்தியத்திற்கு செவி கொடுத்து அந்த தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பூரண சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய கரங்களில் நம்மை விட்டு கொடுத்து, ஆண்டவரே, அந்த நீர் வைத்து சென்ற அந்த தெய்வ சமாதானத்தை என் வாழ்வில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையில நம்முடைய சந்நிதியில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தருகிற ஆண்டவரே, நிம்மதி இல்லாதபடி, சமாதானத்தை இழந்து எந்தெந்த விதங்களில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அவருடைய இருதயத்தின் ஆழங்களில் விதைக்கப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை, ஆமென் ஆண்டவரே, அது இருதயத்தில் ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தை, அது பூரண சமாதானத்தை அவருடைய உள்ளங்களில், அவருடைய இருதயங்களில் நிரப்பி போடும்படி செபிக்கிறோம்ப்பா. இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, இன்னும் அதிகமாய் உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்தியத்தோடு கூட அந்த தெய்வ சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். God bless you. Praise the Lord.